நாம் சகோதரர் ஆரம்பிக்கும்போது சொன்னாங்க, ஒரு சபையினுடைய வலிமை குடும்பங்கள் எந்த விதத்தில் கட்டப்பட்டிருக்கோ அதை பொறுத்து தான் இருக்கும். Brother initially when he introduced, he said the strength of the church depends on the strength of the families. ஒரு குடும்பம் கட்டப்படுதல் அப்படின்னா அந்த வார்த்தை ஒரு கட்டடத்துக்கு கட்டுறதுக்கு ஒப்பான ஒரு வார்த்தை. When we say a family is being built, that is equivalent to the way a building is being built. ஸோ ஒரு கட்டடம் எப்படி நம்ம பிளான் பண்ணி கட்டுறோமோ அதே மாதிரி தான் நம்முடைய குடும்பம் எப்படி போகணுங்கிறதையும் நம்ம பிளான் பண்ணணும். So just how we plan to build a building, that's the way, the same way we need to plan for our families to be built. ஸோ நம்ம இப்போ நீதிமொழிகள் 24வது அதிகாரம் Proverbs chapter 24. 3-4 வசனத்தை வாசிப்போம். Let's read verses 3 and 4. By wisdom a house is built, and by understanding it is established, and by knowledge the rooms are filled with all precious and pleasant riches. தமிழ். த்தினாலே நிலைநிறுத்தப்படும், அறிவினாலே அறைகளில் அருமையும் இனிமையுமான சகலவித பொருட்களும் நிறைந்திருக்கும். நம்ம யாக்கோபு எழுதின நிருபம். Let's turn to the epistle of James, 3வது அதிகாரம் chapter 3. அந்த ஞானம் அப்படிங்கிறதுக்கு இங்கே விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு பாருங்க. When we say wisdom, there is an interpretation given for the wisdom here. அதில் 2 விதமான ஞானத்தை நாம் இங்கே பார்க்குறோம். So we read 2 kinds of wisdom. ஒன்று உலக ஞானம், one is a worldly wisdom, இன்னொன்று தெய்வீக ஞானம், and another is godly wisdom. இந்த 3:13 இருந்து வாசிப்போம். Let's read from verses 13 onwards. உங்களில் ஞானியும் வேகமாய் இருக்கிறவன் எவனோ அவன் ஞானத்திற்குரிய சாந்தத்தோடே தன் கிரியைகளை நல்ல நடக்கையினாலே காண்பிக்க கடவன். Who among you is wise and understanding? Let him show by his good behavior his deeds in the gentleness of wisdom. 14. உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாதிருங்கள், சத்தியத்துக்கு விரோதமாய் பொய் சொல்லாமலும் இருங்கள். But if you have bitter jealousy and selfish ambition in your heart, do not be arrogant and so lie against the truth. 15-16. இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமாய் இராமல் லௌகீக சம்பந்தமானதும் ஜென்ம சுபாவத்துக்குரியதும் பேய்த்தனத்துக்கு அடுத்ததுமாய் இருக்கிறது. வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ அங்கே சகல கலகமும் சகல துர்ச்செய்கைகளும் உண்டு. This wisdom is not that which comes down from above, but is earthly, natural and demonic. For where jealousy and selfish ambition exist, there is disorder and every evil thing. இங்கே இந்த 2வது ஞானம் என்ன அப்படின்னாக்கும், the second wisdom here is, அது பரத்திலிருந்து வரக்கூடிய ஞானம் என்று நாம் 17 வாசிக்கிறோம். we read in verse 17 that it is which comes from above. பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தமுள்ளதாயும் பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கமுள்ளதாயும் இரக்கத்தாலும் நற்கனியில்லாலும் நிறைந்ததாயும் பட்சபாதம் இல்லாததாயும் மாயமற்றதாயும் இருக்கிறது. The wisdom from above is first pure, then peaceable, gentle, reasonable, full of mercy and good fruits, unwavering, without hypocrisy. 4வது அதிகாரம் 1வது வசனம். Chapter 4 verse 1. உங்களுக்குள்ளே யுத்தங்களும் சண்டைகளும் எதனாலே வருகிறது? உங்கள் அவயங்களில் போர் செய்கிற இச்சைகளினால் அல்லவா? What is the source of quarrels and conflicts among you? Is not the source your pleasure that wage war in your members? அதாவது ஒரு குடும்பம் கட்டப்படணும்னா அதுக்கு தேவ ஞானம் முக்கியம். ஒரு கட்டணம் கட்டணும்னா அதுக்கு சிமெண்ட்டு, மணல், கம்பி, ஜல்லி இப்படியெல்லாம் பொருளை வச்சு கட்டுறோம். அது ஒரு வீடு. So if we need to build a home, a building, we need a sand and steel and cement and so many things. In the same way, when we need to build a home, a family, we need God's wisdom. சுயநலம், selfishness, சண்டை போடுறது, all this spirit of fighting, வாக்குவாதம் பண்ணுறது, spirit of arguments,
அப்புறம் தனக்கென்று தானாகவே ஒவ்வொருவரும் ஒரு மனைவிக்கு ஒரு திட்டம், புருஷனுக்கு ஒரு திட்டம். Each one having their own plans, husband and wife. சம் ஹிடன் அஜெண்டா, உள்ளுக்குள்ளே ஒன்று வச்சுக்கிறது. They have their own hidden agendas. வெளியில் ஒன்று பேசுறது. They speak something outside, but within they have something else. உலகத்தில் உள்ளவங்க அவங்க சொல்லக்கூடிய புத்திமதியே உலக பிரகாரமாக தான் இருக்கும். And outside, whatever advice, counsel they give, that would be according to this world. இப்போ நான் சொல்ல வரும்போது நம்ம குடும்பம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம குடும்பங்களில் வித்தியாசமான அமைப்புகள் இருக்கு. So when we say a home, there are different setups in a home. முதல்ல அந்த ஸ்மால் யூனிட்ல ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேர் தான் இருக்காங்க. In the first setup there is husband and wife. திருமணம் ஆனவர்கள் அல்லது திருமணமாகி பிள்ளை இல்லாமல் ரெண்டு பேர் மாத்திரம் இருக்காங்க. So whether they are newly married or they are married and they do not have any children. So இவங்களுடைய ப்ராப்ளம் பிள்ளை உள்ளவங்களுடைய ப்ராப்ளத்திலிருந்து கொஞ்சம் வித்தியாசமானது. So the problems that they face is completely different from the problems that those people who have children. சிறு பிள்ளைகளை கொண்டிருக்கிறதான ஒரு குடும்பம் அவங்க சந்திக்கிற பிரச்சனைகள் வேற மாதிரி இருக்கும். And those families who have little children, the problems that they face would be completely different. திருமண வயசுல அந்த பிள்ளைகள் வரும்பொழுது வாலிபர்களா வரும்போது அவங்க ஃபேஸ் பண்ற ப்ராப்ளம்ஸ் வேற மாதிரி இருக்கும். And when these children they grow up and come to the age of marriage, and when the problems that they face in a family, that is completely different. பிள்ளைகள் திருமணம் ஆகி கொடுத்த பின்னாடி அந்த பேரண்ட்ஸ் இப்போ அவங்க இப்போ மாமனார் மாமியார் தாத்தா ஆச்சி அப்படின்னு ஆகும்போது அவங்க சந்திக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் வேற மாதிரி இருக்கு. So now they are married off and they become families like husband, wife and in-laws, and the problems that they face is completely different now. ஆனா குடும்பம் கட்டப்படுவது அப்படின்னா அவங்களுக்குள்ள ஒரு இணைப்பு, ஒரு ஐக்கியம், அதுதான் முக்கியம். So but for a family to be built, they need to have fellowship. ஆரம்பத்தில் கணவன் மனைவியாக ரெண்டு பேர் இணைக்கப்படும் பொழுது பெரும்பாலான குடும்பங்களில் ப்ராப்ளம்ஸுமே அவங்களுடைய பேரண்ட்ஸ் தான். So in many homes when they are newly married, the problems they initially face is the problem from their parents. நாங்கள் நிறைய குடும்ப பிரச்சனைகளை கையாளும் போது புதிதாக திருமணமானவங்களில் நிறைய குடும்பங்கள், எல்லா குடும்பங்களும் இல்லை, ஸ்பிரிச்சுவலாக உள்ளவங்களுடைய குடும்பங்கள் நல்லா தான் இருக்குது. When we counsel many homes, many families, especially those who are newly married, we have to deal, and we find that they have problems with their parents, not in all the homes but in very few homes. ஒன்று மனைவியினுடைய பெற்றோர்கள் அல்லது கணவனுடைய பெற்றோர்கள் அவங்களுடைய தலையீடுகள்னால அவங்க கொடுக்குற அட்வைஸ்னால நிறைய இடங்களில் பிரச்சனைகள் வருது. In many homes, because of the involvement of either from the girl side or from the boy side, the involvement of the parents, the counsel that they give, that becomes an issue. அவங்க தேவன் தரக்கூடிய ஞானத்தை அல்லது தேவனுடைய வார்த்தையின்படி அவர்கள் வாழ்வதில்லை. They don't give counsel or they don't live in the way according to the way God's word says. அவங்க தேவன் தர்ற அந்த பரம ஞானத்தை விட்டுட்டு மனுஷிய ஞானத்தில், உலக ஞானத்தில் அவங்க எல்லாவற்றையும் தங்களுடைய கையில் எடுத்துக்கிறாங்க. So they leave aside the wisdom of God and they take their own wisdom which is earthly and natural. இப்போ இங்கே பாருங்கள், நம்ம ஆதியில் வாசிக்கிறோம் ரெண்டாவது அதிகாரத்தில். In Genesis chapter 2 we read like this. 24வது வசனம், verse 24. இனி இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமாயிருப்பார்கள். For this reason a man shall leave his father and his mother and be joined to his wife, and they shall become one flesh. முதலாவது என்ன சொல்றாருன்னா, ஒரு கணவன் மனைவி ஒரு புது யூனிட், ஒரு ஃபேமிலி. So what he says is first of all, a husband and wife, they are one unit. இப்போ அந்த மனைவியாய் வரக்கூடிய சகோதரி அவர்கள் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்து இதுவரைக்கும் அவங்களுடைய ஆலோசனையின்படி நடந்திருப்பாங்க. The sister, one who comes as a wife, so long she would have obeyed as a daughter to her father and mother. அவங்க வளர்ந்த விதம் பெரும்பகுதி அவங்க பெற்றோர்களுடைய அன்பில், ஆதரவில் அவங்க ரொம்ப பொறுமையோடு கூட அந்த பிள்ளைகளுடைய விருப்பத்தை எல்லாம் நிறைவேற்றுவதற்கு அவங்க பிரயாசப்பட்டிருப்பாங்க. So the way this girl grew up, she would have grown up in the love and the comfort of the parents, and the parents they would have tried to please her in every way.
ஆனால் இப்பொழுது புதிதாக ஒரு குடும்ப வாழ்க்கையை தன் கணவனோடு கூட சேர்ந்து ஆரம்பிக்கும் பொழுது And now when she begins to start a home along with her husband, சங்கீதம் 45:10 வாசிங்க. Psalm 45 verse 10, 10-11 வாசிப்போம். 45, 10 and 11. Listen, குமாரத்தியே கேள், நீ உன் செவியை சாய்த்து சிந்தித்துக்கொள், உன் ஜனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் மறந்துவிடு. அப்பொழுது ராஜா உன் அழகில் பிரியப்படுவார், அவர் உன் ஆண்டவர், ஆகையால் அவரை பணிந்துகொள். Psalm 45 verses 10 and 11. Listen, O daughter, give attention and incline your ear. Forget your people and your father's house. Then the king will desire your beauty, because he is your Lord. Bow down to him. இந்த கிங்குங்கிற இடத்துல அவங்க ஹஸ்பண்டுன்னு போட்டுக்குங்க. So in the place of king, replace it with word husband. இது இப்படி வாச்சோம்னா அப்பொழுது உங்களுடைய புருஷன் உங்களில் பிரியமா இருப்பார். Then let's read it like this. Then your husband will desire your beauty. அங்கே புருஷனுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கு? உன் தகப்பனையும் தாயையும் விட்டு leave your parents, cleave with your wife. What is said to the husband? Leave your father and mother and cleave to your wife. இங்கே என்ன எழுதியிருக்கு? உன் தகப்பன் வீட்டை நீ மறந்து விடு. And what is written here? Forget your people and your father's house. ஸோ எப்படி ஒரு குழந்தை வந்து பூமியில் பிறந்த உடனே தொப்புள் கொடி வெட்டினா தான் அந்த பிள்ளை வளர முடியும். Just how when a baby is born, the baby can only grow after the umbilical cord is being cut. அந்த தாயினுடைய இணைப்பில் இருந்து அந்த பிள்ளை துண்டிக்கப்பட்ட பின்னாடி தான் அது தனியாக இங்கே உயிர் வாழக்கூடியதான ஒரு விதத்தில் தேவன் பிள்ளையை பெற்றெடுக்கும்படி செய்திருக்கிறார். Only when the attachment of the child is being cut off from the mother, only then the child can live by itself. That's how the Lord has created. அதே மாதிரி தான் ஒரு குடும்ப வாழ்க்கையை ஆரம்பிக்கும் போது தேவன் என்ன சொல்றாருன்னா, ஒரு ஆண்மகனை பார்த்து சொல்றாரு, உன்னுடைய பெற்றோர்களை நீ விட்டு பிரிய வேண்டும். So in the same way, when we begin to build the home, the Lord looks at the husband and says, leave your father and mother. அதே மாதிரி அந்த மனைவியாகிய ஸ்திரியை பார்த்து சொல்றாரு, நீ உன்னுடைய தகப்பன் வீட்டை மறந்து விட வேண்டும். And in the same way, the Lord looks at the sister and says, forget your father's house. ஏன்னா நீங்கள் வளர்ந்த விதம், உங்களுடைய சூழ்நிலைகள், உங்களுடைய குடும்ப பொருளாதார நிலைமைகள், கலாச்சாரம் எல்லாமே வித்தியாசமாக இருக்கும். Because the way you grew up, your family background, the culture, everything would have been very different. இப்போ நீங்கள் புதுசாக ஒரு குடும்ப வாழ்க்கை ஆரம்பிக்கும் போது எல்லாத்துலேயுமே வந்து வித்தியாசமான அனுபவங்கள் தான் இருக்கும். But now when you begin to build a new home, every experience that you will have would be completely different. ஸோ பல வருஷங்களாக வாழ்ந்து அனுபவம் உள்ள உங்கள் பெற்றோருடைய ஆலோசனை கேட்குறது தப்பு கிடையாது. பட் அவங்க உங்களை ஃபோர்ஸ் பண்ணி இப்படி தான் செய்யணும்னு சொல்கிறதுக்கு நீங்கள் இடம் கொடுக்கவே கூடாது. So there's nothing wrong in listening to the counsel of the parents with whom you have lived for so long, but you should never allow them to influence you. நாங்கள் வந்து சாக்குடைய ஆலோசனைகளை கேட்டு வரும் பொழுது ஒவ்வொரு காரியத்திலையும் அப்படியே அந்த வார்த்தைகளுக்கு கை கொண்டு நடக்கணும்னு நான் நினச்சிருக்கேன். So initially when we were listening to Brother Zach, I 100% desired to live according to everything I heard from Brother Zach. சரி, நம்முடைய சபையில் குடும்பங்களுக்கும் பிள்ளைகள் வளர்ப்புக்கும் அல்லது கணவன் மனைவி உறவுக்கும் கிடைக்கக்கூடிய இவ்வளவு பொக்கிஷமான வார்த்தைகள் வேறு எங்கேயுமே கிடைக்கிறதில்ல. See, the kind of words that we hear in this church, they are like treasures, and for us to build a home, to bring up our children, they are like treasures, and these treasures can never be found outside. நமக்கு வந்து புதுசாக உபதேசங்களை வேண்டியதே இல்லை. நமக்கு அந்த கேட்ட வார்த்தைகளுக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து நடந்தாலே போதும், நம்முடைய குடும்பம் ஆட்டோமேட்டிக்காக கட்டப்படும். We don't need any new messages. If only we get to hear those old messages, and if we obey them, those are enough. நான் நம்முடைய மூத்த சகோதரருக்கு அவருடைய நடத்துதலுக்கு மிகுந்த நன்றி உள்ளவனாக இருக்கிறேன். I am really thankful to Brother Zach for the way he led us. நான் கத்தோலிக்க மார்க்கத்திலிருந்து வந்தவன். I am a person who came from a Catholic background. CSI பெந்தகோஸ்தே அனுபவங்கள் கூட எனக்கு கிடையாது. I don't even have the experience of being a CSI or a Pentecostal man. அது ஒரு வகைக்கு நல்லது. In a way it is good. ஏன்னா ஒன்றும் தெரியாதுன்னா, ஐயா எனக்கு தெரியாது, நீங்கள் சொல்கிறத செய்கிறேன்னு சொல்லுவோம். So when I don't know anything, it is very easy to say, I don't know anything, teach me. கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறது தான் நமக்கு பிரச்சனையே. Only when we know a little, that's a problem. இந்த பிள்ளைகளுக்கு ஏதாவது சொல்லி கொடுத்தோம்னா பாதி வரைக்கும் கேட்பாங்க.
When we teach the children, they will listen halfway. அப்புறம் வந்து என்ன சொல்றா, எனக்கு தெரியும் நீ விட்டுருங்கம்மாங்க. After that they'll say, oh, I know, leave me alone. அந்த பாதி செஞ்சுட்டு இடியாப்ப சிக்கல் ஆன பின்னாடி ஐயோ எனக்கு தெரிய மாட்டேங்க தலை சொல்லுவாங்க. So after having done certain things, and then it's just like the problem of idiyappam, and then they scratch their head and they say, I don't know what to do. முழுவதுமா தேவனுடைய நடத்திலின்படி போயிட்டோம்னா ப்ராப்ளமே இல்லை. If we completely yield to the leading of the Holy Spirit, then there's no problem at all. ஒன்னு கிணற தாண்டாம இருக்கணும், இல்ல முழு கிணறையும் தாண்டணும். Either you should not cross the well, or you should cross it completely. அரை கிணறு தாண்டினா If you cross it halfway, உள்ள விழுந்து மூழ்கிடுவோம். then you'll have to fall. And இப்போ நம்ம விசுவாசியின் சபைக்கு வர்றோம், பாதி வார்த்தைகளை கேட்டுக்கிறோம். we say we are believers and we come to church and we listen to half of the things that's being shared. பிரதர்ஸ்க்கு சொல்ற வார்த்தைகளை சிஸ்டர்ஸ் வீட்ல போய் புருஷனுக்கு போதிப்பாங்க. And whatever that is being shared to the brothers, the wives will go home and share it with her husband. மனைவி சொல்ற வார்த்தைகளை பிரதர்ஸ் போய் வீட்ல போய் டியூஷன் எடுப்பாங்க. And what is being preached to the wives, the brothers will go home and conduct it as a tuition to the wives. பாத்தியா அந்த பிரதர் என்ன ஷேர் பண்ணாரு கேட்டியா? Did you get to hear what the brother shared? இப்படிதான் தவளை தண்ணிக்கு இழுக்குமா, ஓனான் கரைக்கு இழுக்குமாம்பாங்க. So this is how the frog will pull you to the shore, and the crocodile will pull you into the water. அதாவது என்னுடைய வழிக்கு எப்படியாவது என்னுடைய வீட்டுக்காரரை கொண்டு வந்துடணும். That means somehow I should bring my husband to my way. அதுக்கு அவங்க அப்பா அம்மா ரொம்ப ஆலோசனைலாம் சொல்லுவாங்க. And for that her father and mother will give so many counsels. அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. And they will give importance to it. புருஷன் அதே மாதிரிக்கு அவங்க அப்பா அம்மா வளர்த்த விதத்துல தன்னுடைய மனைவியை கொண்டு வந்துடணும். And in the same way the husbands would want to bring her wife in the way his parents have taught him. எங்க அம்மா சமைச்சது மாதிரியே நீ சமைக்கணும். You should cook in the same way as my mother cooks. எங்க அம்மா வீட்ல எப்படிலாம் வேலை செய்வாங்க அதே மாதிரி நீனும் வேலை செய்யணும். The way my mother used to work in my home, you should also work. அதே மாதிரிக்கு இவர் சொல்வார், எங்க அப்பா செய்யறது மாதிரி நீங்க செய்யணும்னு அவங்க சொல்லுவாங்க. And in the same way she would also say, just like how my father used to do, you should also do. சரி, ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு பக்கம் இழுத்தா ஒரு டெஸ்டினேஷன் போய் சேரவே மாட்டோம். So if each of them pull towards their side, we will never reach the destination. என்னுடைய சித்தம் வேண்டாம், உங்களுடைய சித்தம் வேண்டாம், தேவனுடைய சித்தத்தின்படி செய்யணும்னு சொன்னா ப்ராப்ளமே இல்லை. When they get to say, not my will and not your will, let's only do God's will, then there will not be any problems. ஸோ புதுசா திருமணமான சகோதர சகோதரிகள், என்னோட மெயின் அட்வைஸ், தயவு செய்து தேவன் சொல்லுகிற வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு உங்களுடைய பெற்றோர்கள் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் தலையிடுவதற்கு ஒரு புல் ஸ்டாப் வைங்க. So my main advice to those who are newly married is this, that you should listen to God's word and obey, and leave your father and mother and do not allow them to influence in the decisions that you make. அவங்க ஆலோசனை சொல்லலாம், தப்பு கிடையாது. They can give their advices. There's nothing wrong in it. எங்கே தேவையோ எடுத்துக்கலாம். Whatever that is necessary, you can take it. பட் எல்லா விஷயத்துல நீங்க அதை கேட்கறதும் கீழ்ப்படியறதும் அவசியம் இல்லை. But it is not necessary that you should listen to everything and obey everything. It is your own family. இது வந்து ஒரு புது குடும்பம், தனி குடும்பம். So it is your own family and it is an independent family. அதுல போய் அவங்களுடைய கருத்துக்களை திணிக்கிறதுக்கு நம்ம இடம் கொடுக்கவே கூடாது. So we should never allow them to impose their ideas into our families. நிச்சயமா ஒரு பிள்ளை வளர ஆரம்பிக்கும் போது பலமுறை விழுகும், நமக்கு தெரியும். Certainly when a child begins to grow, it will fall. We all know it. நான் என்னுடைய குடும்ப வாழ்க்கையில் இன்னைக்கு எனக்கு வயசு 72 முடிய போகுது. ஆனா இப்பவும் சில நேரங்கள்ல நான் தவறிடுறேன். So I'm 72 now, and even now in many areas I slip up. அதனால நம்ம யாருமே பெர்ஃபெக்ட் கிடையாது. So none of us here are perfect. நம்ம ஏதாவது தவறு பண்ணிட்டோம்னா சாரின்னு சொல்லுவோம், மன்னிப்பு கேட்போம். When we do something wrong, we apologize and we say sorry. நெக்ஸ்ட் டைம் இதை விட பெட்டரா செய்யறதுக்கு பிரயாசப்படுவோம். So we try next time to do it in a better way. நம்ம யாருமே தவறாத வரம் பெற்றவர்களே கிடையாது. None of us are gifted in a wrong way. சம்டைம்ஸ் நம்ம கோவமா பேசிடுவோம். Sometimes we rashly speak. நம்ம கேட்கறத சரியா விளங்கிடாம தவறா புரிஞ்சு கொள்ள முடியும். Sometimes we don't listen properly, so we misunderstand. ஆனா ஒரே ஒரு விஷயம் ரொம்ப சீரியஸா எடுத்துக்கணும். But one thing we should take it very seriously. மல்கியா 2வது அதிகாரம் 15வது வசனம். Malachi chapter 2 verse 15. பாருங்க, பழைய ஏற்பாட்டின் காலத்திலேயே சில சத்தியங்கள் வந்து புதிய உடன்படிக்கையின் கீழே உள்ளவங்களுக்கு உள்ளதான காரியத்தை பழைய ஏற்பாட்டிலேயே தீர்க்கதரிசிகள் பேசியிருக்காங்க. Many times we read that in the Old Testament the prophets have spoken the things which are in the New Testament.
2வது அதிகாரம் 15. அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமாய் இருந்ததே, பின்ன ஏன் ஒருவனை படைத்தார்? தேவபக்தியுள்ள சந்ததியை பெரும்பிடித்தானே. ஆகையால் ஒருவனும் தன் இளவயதின் மனைவிக்கு துரோகம் பண்ணாதபடிக்கு உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். But not one has done so who has a remnant of the Spirit. And what did that one do while he was seeking a godly offspring? Take heed then to your spirit, and let no one deal treacherously against the wife of your youth. ஸோ உன்னுடைய ஆவியை குறித்து, உன் ஆவியிலேயே உன்னுடைய மனைவிக்கு நீ துரோகம் பண்ணக்கூடாது, மனைவியாக இருக்கிறவள் புருஷனுக்கு துரோகம் பண்ணக்கூடாது. உன் ஆவியை குறித்து எச்சரிக்கையாயிரு. ஏன்னா தேவன் வந்து வெளிப்படையான முகத்தை பார்க்கறதில்ல, அந்தரங்கத்தில் நம்முடைய இருதயத்தின் சிந்தனையில் நம்முடைய ஆவியில் நாம் ஒருவருக்கு ஒருவர் வந்து உண்மையாக இருக்கமான்னு பார்க்குறாரு. So the Lord says that we should take heed to our spirit, husband and wife, each one should take heed to your spirit, and that the Lord is not one who's taken up by the outward appearance, but He looks at our spirit, and we should be found faithful to each other. திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் அநேக நண்பர்களோடு கூட பழகி இருப்பீங்க. Before marriage you would have had many friends. ஆண்கள் ஆண்களோடு பழகியிருக்கலாம், பெண்கள் பெண்களோடு பழகியிருக்கலாம், அல்லது பாய் ஃப்ரெண்ட்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ்னு கூட நீங்கள் படிக்கிற இடத்துல வேலை செய்கிற இடத்துல நீங்கள் பழகியிருக்கலாம். Men would have had friends who are men, and women would have had friends who were women, and even you could have had friends from the opposite sex. ஒருவேளை எதிர்ப்பாளிகளோடு பழகும்போது நம்ம இவங்களை திருமணம் செய்து கொள்ளலாம்ன்ற எண்ணத்தில் கூட நீங்கள் பழகியிருக்கலாம். And perhaps you could have conducted yourself with the opposite sex with an intention of getting married to them. சம்டைம்ஸ் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு, உங்களுடைய ஒரு ஆண் நண்பருக்கு கல்யாணம் ஆகும்போதோ அல்லது ஒரு பெண் தோழிக்கு கல்யாணம் ஆகும்போதோ அவருடைய கணவரை பார்த்துட்டு அல்லது அவங்க மனைவியை பார்த்துட்டு அதே மாதிரி எனக்கு ஒரு துணை வேணும்னு கூட நீங்கள் கற்பனை பண்ணியிருக்கலாம். When your boyfriend or a girlfriend gets married, you could look at the spouse of that friend and you could have even imagined that I want a similar husband or a wife. பட் இப்போ வந்து பிளான் பண்ணுற நாட்களில் வந்து நிழல் அதெல்லாம். So those are like shadows now. இப்போ வந்து ஒரு நிஜ வாழ்க்கைக்குள்ள தேவன் வந்து அகில உலகத்துக்குள்ளேயும் உங்களுக்குன்னு ஒரு ஆண் துணையவோ அல்லது பெண் துணையோ ஃபிக்ஸ் பண்ணிட்டார். But in the reality of the life, the Lord has actually fixed one person, one man or a woman as a husband or a wife for you. இதாங்க அப்பா அம்மா ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அல்லது மூப்பர்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அல்லது நான் வந்து தெரியாதனமா பண்ணிட்டேன் அப்படின்னு முடிவு எடுக்கக்கூடாது. So you should never say that, my father had fixed, or my mother had fixed, or the elders had fixed, or I in my ignorance have agreed to this person. We should never say it like that. யதார்த்தமா நடந்தது போல காரியங்களை கடந்து வரக்கூடாது. We should never pass by certain things that had happened as if it happened accidentally. இந்த வாழ்க்கை துணை என் தேவன் எனக்கு கொடுத்தது. This life partner is someone whom the Lord had given. ஜாடிக்கேத்த மூடியை தான் தேவன் கொடுப்பார். The Lord would give ஜாடிக்கேத்த சூட்டபிள், something suitable for us. ஒரு முட்டையை வந்து இப்படி உடைச்சிட்டு பிரதர் ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. அது பார்த்தீங்கன்னா இப்படி தட்டினீங்கன்னா அப்படி இப்படி இப்படி உடஞ்சிருக்கும், ஒரு ஷேப்பாகவே இருக்காது. So they would give brother would say an example that if you break an egg, it will never be perfectly broken. There will be always edges. ஒரு மரத்துண்டை ஒரு ரம்பத்தை வச்சு இப்படி அறுத்துட்டு நீங்க ஃபிக்ஸ் பண்ணீங்கன்னா சரியா கூட ஃபிக்ஸ் பண்ண முடியாது. Even if you cut wood into two and if you try to fix it back, you will never be able to fix it exactly. ஆனா ஜிக்ஸாக்கா உடைஞ்சிருக்கும், பாத்தீங்கன்னா அது ஃபிக்ஸ் பண்றது ஈஸி. It would have broken in a zigzag way and it would be very easy to fix it. அது மாதிரி தான் கணவனுக்கு ஏற்ற துணையை தான் தேவன் தந்திருக்காரு. So for a husband, a suitable partner is being given. நம்ம நினைக்கிறோம் எனக்கு இப்படி போய் ஒரு துணையா நீங்க நினைக்கலாம். We might think, oh, for me such a wife. ஆனா ஆண்டவர் சொல்றாரு ஆதாம் கிட்ட ஏற்ற துணை உண்டு சொன்னாரு. But to Adam the Lord says, I will create a suitable partner. ஒரு ஏற்ற துணையை தான் தேவன் கொடுத்திருக்காரு. நீங்க பெருமையா இருந்தா உங்களை உடைக்கிறதுக்கு ஒரு ஏற்ற துணை. So the Lord has given you a suitable partner. If you are proud, in order to break you, He has given you a suitable partner. நீங்க ஒரு சோம்பேறியா இருந்தா உங்களை உடைக்கிறதுக்கு அதே மாதிரி இன்னொரு வாழ்க்கை துணை. And if you are lazy, to break you, another partner suitable. So suitable என்ன அர்த்தம்? So what does it mean to be suitable? என்னை சரி செய்யறதுக்கு ஏற்ற துணை. A partner to make me right. நம்ம ஒழுங்கா இருந்தா அவங்களும் ஒழுங்கா இருப்பாங்க. If I am right, she will also be right. நான் ஒழுங்கா தான் இருக்கிறேன், அவ தான் சரியில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. I am right, she is only not right. நான் நல்லா தான் இருக்கிறேன், இவர் தான் சரியில்லை. I am right, it is he who is not right.
ஆண்டவரே நான் சரியா இல்லை அப்படின்னு யார் சொல்கிறாங்களோ அவங்களாம் ஹம்பிள் பர்சன். Whoever says, Lord, I am not right, they are the humble people. ஸோ தாழ்மையுள்ளவர்களுக்கு தான் தேவன் கிருபை தருவார். So it is only those who are humble, to those who are humble, that the Lord gives grace. நீதிமொழிகள் 24வது அதிகாரம் Proverbs 24. அதில் 29ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. Let's read from verses 30ல இருந்து வாசிங்க. Verses 30 onwards. கோபம் சோம்பேறியின் வயலையும் மதியனுடைய திராட்சை தோட்டத்தையும் கடந்து போனேன். இதோ அதெல்லாம் முள்ளுக்காடாய் இருந்தது. நிலத்தின் முகத்தை காஞ்சொறி மூடினது. அதன் கற்சுவர் இடிந்து கிடந்தது. அதை கண்டு சிந்தனை பண்ணினேன். அதை நோக்கி புத்தி அடைந்தேன். அதாவது ஒரு குடும்பம் கட்டப்படணும்னா ஒரு வயல் எப்படி தரிசு நிலத்தை நம்ம பக்குவப்படுத்துகிறோம், அப்புறம் அதில் உழுது களை எடுத்து உரமிட்டு செடிகளை நட்டு தண்ணி ஊற்றி அதை பிளான் பண்ணும்போது அந்த தரிசு நிலம் இப்பொழுது ஒரு நல்ல சோலையை போல் இருக்கும். So when we buy a field, we plow the field, we water, and then it blossoms and gives fruits. And initially it was infertile. அதே சமயத்தில் அது ஒரு திட்டமிட்டு ஒரு காரியத்தை செய்கிறதுக்கு விட்டுட்டு நாம் பாட்டில் பேசாமல் இருந்தோம்னு சொன்னால் அது தரிசாக தான் கிடக்கும். If I don't plan it and do certain things, then that land will remain infertile. ஸோ நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு குறை இருக்குது அப்படின்னா அதை சரி செய்கிறதுக்கு நம்ம ஒரு ஸ்பிரிச்சுவலாக இருக்கக்கூடிய பர்சன் யாரும் அவங்க ஒரு ஸ்டெப் எடுக்கணும். So when there is something that is lacking in our home, then we should seek the help of someone who is godly. பிலிப்பியர் 2ல் நம்ம 12-13 வாசிச்சோம்னா 13ஆம் வசனத்தில் God is at work within you இருக்கும். வாசிக்க வேண்டாம், நீங்கள் பார்த்துக்குங்க. Philippians 2:12 and 13 we read that God is at work within you. அதில் 12ஆம் வசனத்தில் ஒர்க் அவுட் யுவர் சால்வேஷன் வித் ஃபியர் அண்ட் ட்ரெம்பிளிங் இருக்கும். பயத்தோடு நடுக்கத்தோடு உங்களுடைய ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள் இருக்கும். அப்போ ரெண்டுமே தேவனும் ஒரு பக்கம் நமக்கு உதவி செய்கிறார் குடும்பத்தை கட்டுறதுக்கு, நாமளும் அவரோடு கூட சேர்ந்து அவர் தர்ற ஞானத்தை உபயோகித்து நம்ம வேலை செய்யணும். So on one side the Lord helps us, on the other side we work along with him with fear and trembling, we work out our salvation. குடும்ப வாழ்க்கையை தொடரும் போது எக்ஸ்பீரியன்ஸே இல்லாமல் செய்யக்கூடிய ஒரு வேலைன்னா குடும்ப வாழ்க்கை தான். So when we begin to do something without any experience, it is to build a home. ஸோ முதலாவது நான் சொன்னது உங்களுடைய பெற்றோருடைய தலையீடுக்கு நீங்கள் இடம் கொடுக்கவே கூடாது. So the first thing that I am telling you is never allow your parents to involve in your family affairs. கற்பு ஒழுக்கம்னு வரும்போது நீங்கள் 100% உண்மையாக இருக்கணும். When there is modesty, moral and all these things are concerned, you should be faithful. ஒருவேளை கடந்த கால வாழ்க்கையில் ஃபெயிலியர் இருந்தாலும் என்றைக்கு தேவன் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு கணவனையோ மனைவியோ ஃபிக்ஸ் பண்ணிட்டாரோ அன்னையிலிருந்தாவது 100% நீங்கள் உண்மையாக இருக்கணும். Even though you had been immoral in the past, but after having married, when God has fixed that this is the husband or wife, you should remain faithful. மனைவியினுடைய ஸ்தானத்தில் இன்னொருத்தரையோ கணவனுடைய ஸ்தானத்தில் இன்னொருத்தரையோ கற்பனைகளை கூட நீங்கள் வச்சு பார்க்கவே கூடாது. You should never even imagine some other woman or a man to be in the place of your husband or a wife. அதுக்கடுத்து நம்முடைய குடும்பம் எப்படி தேவனுடைய வார்த்தையின்படி கட்டப்படணும்னு நம்ம கேட்டிருக்கோமோ அதை செய்யறதுக்கு நம்ம பிரயாசப்படணும். So in the same way how we have heard so much words about how we should build our homes, in the same way we should take every effort to live by the word. பிள்ளைகளை வளர்க்குற விஷயம், in the way to bring up the children, கடன்படாது வாழ்றது, to live without any debt. வருமானத்துக்குள்ள வாழணும்னு சொன்னா அதுக்கு நம்ம திட்டமிடணும். So in order to live within our means, we have to learn to plan it. 35-40 வருஷத்துக்கு முன்னாடி நான்லாம் ஆரம்பத்தில் என் வருமானத்துக்குள்ள வாழ தெரியாமல் நான் கடன்பட்டவனாக இருந்தேன். 35 or 40 years back, I did not know to live within my means, so I was in debt. பட் தேவனுடைய வார்த்தையை கடன்படாது வாழணும்னு கேட்டதுக்கு பின்னாடி என் வருமானத்துக்குள்ள வாழணுங்கிறதுல ஒரு வைராக்கியத்தோடு கூட பிரயாசப்பட்டேன். So after I heard that I should never be a man who is in debt, then by the grace of God, I learned to live within the income that I had. ஒரு சின்ன சின்ன விஷயங்களில் கூட, அதாவது தின்பண்டம் வாங்குறது, ட்ரெஸ் எடுக்கிறது, அல்லது இப்படி ஃபேன் ஓடிக்கிட்டு இருக்கோம், லைட் ஓடிக்கிட்டு இருக்கோம், அதெல்லாம் சின்ன சின்ன விஷயம். அதில் எவ்வளோ மிச்சம் முடியணும்லாம் நினைக்கக்கூடாது. நீங்கள் சின்ன விஷயத்தில் உண்மையாக இருந்தீங்கன்னா தேவன் பெரிய விஷயத்தில் உங்களுக்கு அனுசரணையாக இருப்பார்.
So, in many small things like buying eatables or buying clothes or even turning off the lights and the fans, we might think all these things are very minor things. But if you learn to be faithful in all these little things, the Lord will help us to live within our means. காசு இருந்தா பொருள் வாங்குவோம், இல்லைன்னா வாங்க வேண்டாம். When we have money, we'll buy certain things. If we don't have it, we won't buy it. அப்படி நாம ஒரு திட்டம் போட்டு நம்முடைய வாழ்க்கையை கடன்படாது வாழ்றதுக்கு திட்டமிடணும். So, just like that, we should plan to live without any debt. அடுத்து என்னன்னா ஒருவரோட டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு நம்ம பிரயாசப்படணும். So, next is we should strive to spend time with each other. அந்த காலத்துல ட்ரெயின்ல எல்லாம் போனோம்னாக்கா புதுசா கல்யாணம் ஆனவங்க கணவன் மனைவி ஜன்னல் ஓரத்துல உட்காந்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு பேசி சிரிச்சிட்டு வருவாங்க. So in those days, those newly married couple, if we travel in the train, they would be sitting by the window side and they would be enjoying the nature, talking to each other. இப்பெல்லாம் ஆளுக்கு ஒரு செல்போனை வச்சுக்கிட்டு ரெண்டு பேரும் இங்கிட்டு இப்படி தள்ளிக்கிட்டே இருக்காங்க. But these days, both of them are having the cell phone in their hands and they just scroll up and down. ஸோ இன்னைக்கு எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ் அல்லது ஒர்க் வந்து நிறைய பேருடைய ஐக்கியத்தை குறைச்சிருச்சு. So the work and the electronic gadgets have reduced the fellowship between the husband and the wife. ஒரு குறிப்பிட்ட அளவு வேலை செய்கிறோம், சம்பாதிக்கிறோம், கணவன் மனைவி பிள்ளைகளோட சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறதுக்கு பதிலாக எவ்வளவு சம்பாதிக்க முடியுமோ அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இன்னைக்கு ஃபெலோஷிப் விட்டாங்க. So we work hard, we earn, and then we should try to be happy with our family and our children. But people these days, they give so much importance to work and they try and earn as much as they can. இன்னைக்கு சம்பாத்தியம் பண்றதுக்காக மனைவி விட்டுட்டு கணவனை விட்டுட்டு ஆளுக்கு ஒரு நாட்டில் ஆளுக்கு ஒரு ஊர்ல இருக்கிறவங்களாம் இருக்கிறாங்க. There are many people who, in order to earn more, they leave the husband or wife and they live in a different country. ஸோ இப்படி வந்து பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறனால அவங்களுடைய ஐக்கியத்தில் குறைச்சல் வருது. Because they give importance to money, there's lack in the fellowship. ஸோ செல்ஃபோன், பணம், வேலை இது மாதிரி காரியங்கள்லாம் இன்னைக்கு வந்து கணவன் மனைவிக்குள் உள்ளதான நெருக்கமான ஐக்கியத்தையும் ஒருவரோட ஒரு நேரம் செலவழிக்கிறதையும் வந்து விட்டு பிரிச்சிருச்சு. So cell phone, money and work, all these things have separated the husband and the wife from fellowship, and that has taken the most important place. நமக்கு வந்து சம்பாதிக்க வேண்டியது அவசியம்தான். It is important for us to earn. ஆனா போதுங்கிற அளவில் இருந்துச்சுனாலே அதுல திருப்தி அடையணும். But if you are content with that, then we'll be satisfied in that. ஸோ அவங்களுக்கு அந்தந்த வசதியெல்லாம் இருக்குது, எனக்கு அது மாதிரி அவங்க ஃப்ளாட் வாங்கியிருக்காங்க, அவங்க கார் வாங்கியிருக்காங்க, அவங்க அவ்வளவு வசதியாக இருக்கிறாங்க, நானும் அப்படி செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்குள்ள சமாதானம்லாம் போயிடும். And if we compare ourselves with other people and seek after the convenience that they have, the car, the flat, then we would lose the peace. ஸோ ஒருவரோட ஒரு நேரத்தை செலவழிக்கிறதும் ஐக்கியத்தை வளர்த்து கொள்வதற்கும் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். So we should give importance to spending time with each other and developing fellowship. அதே மாதிரி பிள்ளைகளை வளர்க்குறதுலையும் வேதம் சொல்லுகிறது, அந்த பிள்ளை வந்து சிறு பிள்ளையாக இருக்கும்போதே நீ கண்டித்து தேவ பக்திக்குரிய ஞானத்தில் போதிச்சு அந்த பிள்ளை வளரணும். So the word says that with regard to bringing up children, that even when they are small, we should discipline them and teach them the word of God. நிறைய பேர்கள் வந்து அந்த சின்ன பிள்ளைகளாக இருக்கும்போது அந்த பிள்ளைகளை சரியாக கவனிக்காமல் ரொம்ப செல்லம் கொடுத்து அவங்க கேட்கறதெல்லாம் அவங்க இஷ்டத்துக்கு வாங்கி கொடுத்துறது. So many parents, when the children are very small, they don't discipline them much. They only show love and they buy all that they want, then they spoil them like that. ஸோ இப்படி வரும்போது அந்த பிள்ளைகள் பெருசான பின்னாடி அவங்க வந்து ஒரு தோல்வியிலையோ அல்லது எதிர்பார்த்தது நடக்காத பொழுது அவங்களால தாங்கிக் கொள்ள முடியல. And when these children, when they grow up, when they meet up with some failures or disappointments, they don't know how to handle it. இந்த சின்ன பிள்ளையிலேயே அவங்களுடைய செல்ஃப் வில் ஹஸ் டு பி broken, உடைக்கப்படணும். Even when they are small, their self will has to be broken. எத்தனையோ விதத்தில் ட்ரைனிங் கொடுக்கறது போல அவங்க எதிர்பார்த்தது கிடைக்காத பொழுதும் தோல்விகள்லையும் அவங்க துவண்டு விடாதபடிக்கு அவங்க ட்ரைனிங் கொடுக்கணும். So we train them in many things. In the same way, when they fail in certain things or when they're disappointed with certain things, we should train them to handle those situations. எபேசியர் 5:33 ஒரு வசனம் இருக்கும், ஒரு மொழிபெயர்ப்புல Ephesians 5:33, it says in one of the translations, மனைவிமார்கள் வந்து சொந்த புருஷர்களை அப்ரிஷியேட் பண்ணணும்னு போட்டிருக்கும். The wives, they should learn to appreciate their own husbands. புருஷன்மார்களும் மனைவிமார்களை குறை சொல்றதே குறியா இல்லாமல் அவங்ககிட்ட நல்ல காரியங்களை பார்க்கும்போது கூட சின்ன சின்ன விஷயங்கள் நான் மெச்சிக்கொள்ள பழகுங்கள் அப்படின்னு பிரதர் ஜாக் நமக்கு அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. So brother Zach has also advised the husbands that the aim of the husband should not be only to criticize the wife, but he should be able to appreciate and help her. ஸோ நம்முடைய குடும்பம் கட்டப்படணும்னா லேர்ன் டு அப்ரிஷியேட் ஒன் அனதர் என்பதை சொல்லுவாங்க.
So brother used to say that if our families have to be built, then we should learn to appreciate each other. ஸோ அன்பு, மெச்சிக்கொள்ளுதல், ஒருவரோடு ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, தவறு பண்ணிட்டா சாரின்னு சொல்கிறது, இதெல்லாம் குடும்பத்தை கட்டக்கூடியதான தெய்வீக ஞானம். Love, appreciation, forgiving each other, and these are ways where we build homes. நாம் தவறு செஞ்சோம்னா கேட்கவும் வேணும், மன்னிக்கிறதுக்கும் நம்ம ரெடியாக இருக்கணும். அதுதான் தாழ்மை. When we do something wrong, we should be willing to apologize for that, and at the same time we should be willing to forgive. That is more important. நம்ம நிறைய காரியங்களில் தேவனுடைய வார்த்தைகளை கேட்டிருக்கோம். We have heard God's word from in many areas. தேவ ஆவியானவர் தரக்கூடிய ஞானத்தின்படி நம்முடைய குடும்பத்தை கட்டி சபைக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது. So may all of us build our homes according to the wisdom that the Holy Spirit has given us. ஜெபம் பண்ணுமா? கண்களை Let's all மூடுவோம். pray. இரக்கமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, Father, we thank you. உம்முடைய இரக்கத்திற்காகவும் ஆண்டவரே இப்படிப்பட்ட வார்த்தைகளை கேட்பதற்கு தேவரீர் எங்களுக்கு கொடுத்து வைத்த சந்தர்ப்பத்திற்காக உமக்கு நன்றி. Lord, we thank you for the opportunity that we get to hear your word, Lord. உம்முடைய தெய்வீக ஞானத்தின்படி நாங்கள் குடும்பத்தை கட்ட எங்களுக்கு உதவி செய்யுங்க. Lord, help us to build our homes according to your godly wisdom. நல்ல தெய்வீக குடும்பங்களால் நம்முடைய திருச்சபை கட்டப்படவும் நீங்கள் உதவி செய்யுங்க. Lord, help our families to be built with such godly wisdom, Lord. In Jesus' name, amen. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். தேங்க்யூ டியர் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ். உங்களை சந்திக்கிறதுக்கும் உங்களோடு கூட நேரம் செலவழிக்கிறதுக்கும் தேவன் தந்த வாய்ப்புக்கு நான் நன்றிகளோட இருக்கேன். தேங்க்யூ.